என் ஆசான் தஞ்சை ராமையாதாஸ். ஒரு புத்தகத்தில் ஆரோல் தாஸ் எழுதியது. எம்ஜிஆர், சிவாஜி படங்களுக்கு ஒரே நேரத்தில் வசனம் எழுதினேன். 1000 படங்களுக்கு மேலாக வசனம் எழுதியுள்ளேன் என்பதை எல்லாம் அறியும் வாசகர்கள் மனதில் நான் எப்படி சினிமா உலகில் நுழைந்தேன் என்ற கேள்வி எழுவது இயற்கை. அதை இப்போது சொல்கிறேன். அன்றைய தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினத்தில் 10/9/1931 நான் பிறந்தேன். தந்தை பெயர் சா சந்தியாகு நாடார். தாயார் ஆரோக்கியமேரி அம்மாள். என் இயற்பெயர் எஸ் ஜேசுதாஸ். ஜேசு என்று அழைப்பார்கள். தஞ்சை ராமையாதாஸ். பிறந்தது நாகப்பட்டினம் என்றாலும் நான் வளர்ந்தது ஆளாகி 1931 முதல் 1951 வரையில் 20 ஆண்டு காலம் வாழ்ந்தது திருவாரூர் அருகில் உள்ள பவித்திர மாணிக்கம் என்ற சிற்றூர். இது என் தந்தை வழிபாட்டனாரின் பூமி. ஆரம்ப கல்வி முடிந்ததும் திருவாரூர் மாவட்ட கழக ஜில்லா போர்டு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். கலைஞர் மு கருணாநிதி படித்த பள்ளி இது. நான் 8வது சேர்ந்த போது அவர் SSLC நான் படித்த நாட்களில் முரசொலி மாறன் என் பள்ளி தோழராய் இருந்தார். நான் நன்றாகவே படித்தேன். கணக்கு பாடத்தில் மட்டும் மதிப்பெண்கள் சற்று குறைந்து விடும். வரலாறு, தமிழ் ஆகிய இரண்டும் எனக்கு பிடித்தமானவை. அதிலும் குறிப்பாக தமிழில் நான் தான் முதல் மாணவன். இதன் காரணமாக என் தமிழாசிரியர் வித்துவான் மு இரத்தினதேசிகர் என்பால் மிகவும் பற்றும் பாசமும் கொண்டவராய் இருந்தார். என் தமிழார்வத்தை ஊக்குவித்து வளர்த்து உற்சாகப்படுத்தியவர் அவரே. பள்ளி இறுதித் தேர்வு எழுதி பள்ளியில் இருந்து வெளிவந்த போது எனக்கு அவர் ஒரு நற்சான்று பத்திரம் எழுதி கையெழுத்துக்கு தந்தார். இவருடைய எழுத்தாற்றலும் பேச்சுவன்மையும் மாணவர்களுக்குள் இவரை முதன்மை பெறச் செய்தன. வருங்காலத்தில் நாட்டுக்கும் மொழிக்கும் சிறப்பாக தொண்டாற்றுவார் என்று நம்புகிறேன் என்று என்னை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்த அந்த வரிகள் இன்றும் நினைவில் பதிந்து வேரூன்றி இருக்கின்றன. கலைஞர் எழுதிய சாந்தா அல்லது பழனியப்பன், தூக்கு மேடை, மந்திரி குமாரி போன்ற நாடகங்களை திருவாரூரில் பார்த்ததன் காரணமாக நாமும் நாடகங்கள் எழுத வேண்டும் என்ற விதை என் உள்ளத்துள் ஊன்றப்பெற்றது. சிந்தனை என்ற புனை பெயரை கொண்ட சோமசுந்தரம் என்ற நண்பருடன் சேர்ந்து ஒரு நாடக குழுவை அமைத்து கொண்டு முதலாக ஜென்ம தண்டனை என்ற பெயரில் ஒரு நாடகம் எழுதினேன். திரையரங்குகளில் நாடகத்திற்கான விளம்பர ஸ்லைடு போடப்பட்டது. கதை வசனம் ஜேசு என்ற எழுத்துக்களை அகன்ற திரையில் பெரிதாக பார்த்ததும் எனக்கு ஆனந்தமாக இருந்தது. நண்பர்களின் கைதட்டல் ஒலி காதுகளுக்கு இனிமையாக இருந்தது. இதற்கு அடுத்ததாக நான் எழுதிய நாடகம் திரிசூலம். அந்த நாடகம் திருவாரூரிலும் சுற்று வட்டார ஊர்களிலும் நல்ல முறையில் நடைபெற்று புகழை தேடித்தந்தது. திருவாரூரில் சோமு என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் பழம்பெரும் நாடக ஆசிரியர். என் நாடகங்களை பார்த்த அவர் என் தந்தையை சந்தித்தார். இருவரும் நீண்ட கால நண்பர்கள். சோமு என் தந்தையிடம், நம்ம ஊர்ல கருணாநிதிக்கு அடுத்தபடியா உன் பையன் நல்லா வருவான் போலிருக்கு, அருமையா எழுதுறான், அவனுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லி என்னை திருவாரூருக்கு அருகே உள்ள குளிக்கரை என்ற கிராமத்துக்கு அழைத்து சென்றார். குளிக்கரையில் ஸ்பெஷல் நாடகங்களில் நடிக்கும் NP முருகப்பா என்ற ராஜபாட் நடிகர் இருந்தார். இவர் அம்பிகாவதி, பாகவதன் நடித்த படம், மணிமேகலை ஆகிய படங்களில் முக்கிய வேடத்தில் நடித்தவர். சோமுவும் முருகப்பாவும் நண்பர்கள். அவர்கள் அப்போது சினிமா துறையில் பிரபலமாக இருந்த தஞ்சை T.N. ராமையாதாஸிடம் என்னை அழைத்து செல்ல தீர்மானித்தனர். இவர்களுக்கு தஞ்சை ராமையாதாஸ் நண்பர். ராமையாதாஸ் திரைப்படத் துறையில் புகுவதற்கு 10 ஆண்டுகள் முன்பாகவே நாடகத் துறையில் இருந்தவாறு கிராமபோன் விக்கார்டுகளுக்காக பல பாடல்களை எழுதி புகழ் பெற்று இருந்தார். அவரை சந்திப்பதற்காக முருகப்பாவுடன் நான் சென்னைக்கு புறப்பட்டேன். அப்போது திருவாரூரில் இருந்து சென்னைக்கு ரயில் கட்டணம் 6 ரூபாய் தான். போக்குவரத்து செலவை நானே ஏற்றுக்கொண்டேன். லட்சிய பயணம் அல்லவா. இருவரும் ரயிலில் தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்கினோம். இருந்து மின்சார ரயிலில் கோடம்பாக்கம் சென்றோம். கோடம்பாக்கத்தில் இன்று பவர் ஹவுஸ் இருக்கும் இடத்திற்கு அருகே ஒரு தனி வீட்டில் தஞ்சை ராமையாதாஸ் வசித்து வந்தார். இருவரும் ராமையாதாஸை சந்தித்தோம். அன்புடன் வரவேற்றார். என்னை அவருக்கு உதவியாளராக வைத்துக் கொள்ளும்படி முருகப்பா கேட்டுக்கொண்டார். அதற்கு ராமையாதாஸ், இப்பத்தான் TR மகாலிங்கத்தின் மச்சரேகை முடிஞ்சிருக்கு, மியூசிக் டைரக்டர் CR சுப்பராமன் பாதாள பைரவி படத்தில் உள்ள காட்சிகள் சொல்லி வாகினி ஸ்டுடியோவில் வசனம் பாடலாசிரியராக மாத சம்பளத்துக்கு சேர்ந்து பாதாள பைரவி என்கிற படத்துக்கு வசனம் பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். மற்றபடி வெளியிலே சில படங்களுக்கு பாட்டு மட்டும் எழுதுறேன். தொழில் இன்னும் சரியா சூடு பிடிக்கலை. அதனாலே இப்போதைக்கு பையனை ஊருக்கு திரும்ப அழைச்சிக்கிட்டு போயிடுங்க. சந்தர்ப்பம் வந்ததும் நானே கடுதாசி எழுதி வர அழைச்சிக்கிறேன் என்றார். பஞ்சராகி போன நான் திருவாரூர் திரும்ப முடிவு செய்தேன்.